ஷே நந்தி பூமியை அழிச்சு வச்ச காரணத்தில் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து வெளியில் 2ஆம் நம்பர் வியாபாரம் பிஸ்னஸ் தொழில் அரசியல்வாதியில் இருந்து பாழாக்கி வச்சுட்டான். பூமியை பாழாக்கி வச்சுட்டான். பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். இது எவ்வளோ பெரிய குற்றம். பூமி விவசாயத்தை அழித்த காரணம் டெல்லியிலேருந்து தமிழ் எப்படி சிட்டி கிராமத்தில் பில்டிங்காக கட்டி 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 நாசம் பண்ணி வச்சுருக்கான். சிட்டி கிராமத்தில் விவசாயத்தை அழித்து எப்படி போட்டு வச்சுருக்கான். இந்த மாதிரி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இராணுவ முப்பட வானரப்படையை எல்லா மாநிலத்திலையும் அடைச்சி விட்டு ஒன்று விடாமல் அள்ளுவார். அந்த பேப்பரை வச்சு பேப்பரை உள்ளே விட விட ஒவ்வொரு விசாரணை உள்ளே வரையில் பேப்பரை இப்போ பேங்க்லேருந்து வட்டி கொடுக்கானா இத்தனை கோடி இதெல்லாம் பேங்கில் உள்ள மேனேஜர்லேருந்து உள்ள பதிவாளர் வரைக்கும் உள்ளே போயிடுவான். வெளியில் பேப்பர் கொடுத்து வட்டி கடை வாரக்கடை கொடுத்து எல்லாம் வாங்க கணக்கில் அங்கங்கே அடிக்கலை. நான் இந்த மாதிரி பேப்பர் வாங்கினேன், இவன்ட்ட வாங்கினேன், வட்டிக்கு வாங்கினேன், இவன் இப்போ பத்திரத்தை கொடுத்து வாங்கினேன், பத்திரத்தை கொடுத்து பதிஞ்சேன், எல்லா கணக்கு உள்ள வரையில் அட்டாமுட்டிக்க உள்ளே தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பார். கடவுள் ஒன்றா தான் முடியும். கடவுள் ஒன்று இருக்காருன்னு எல்லாமே தெரியும். மானிட பிறவிக்கு அரசியல்வாதியிலேருந்து எல்லா 2ஆம் நம்பர் பார்க்குற வரைக்கும் எல்லாமே தெரியும். தெரியாதுல்ல, தெரியும். நீதிமன்றத்துலேயும் தெரியும். கடவுள் இருக்கார். நமக்கு மேலே அப்பாறப்பட்ட கடவுள் இருக்கார். நம்ம தப்புக்கு செய்யக்கூடாது, தப்பை நம்ம பண்ணக்கூடாதுங்கிற கணக்கு எல்லா நீதிபதிக்கு பூரா தெரியும். சர்ச்சி கோட்டாருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வழக்கறிஞர்களுக்கே தெரியும். அதான் வழக்கறிஞர் சொல்லுதாங்களே வெளியில் கருப்பு கோட்டை ஆடை போட்டால் என்ன அப்படிமா எல்லாமே 2ஆம் நம்பர் தான் உள்ளே ஓடுது அப்படிங்க. அவனே வாசித்து போகிறான். 2ஆம் நம்பர்னா அதை கஞ்சா புயல தண்ணி விஸ்கி பிராந்தி நடத்துது 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கானா. அது மாதிரி தான் நீதிமன்றத்தில் 2ஆம் நம்பர் வியாபாரங்கள் விசாரணைகள் போகுது. அப்போ இவருக்கு தண்டனை கொடுக்காம ஏன் காரணம், அந்த காரணத்தை எடுக்கார். ஏன் நீ தண்டனை கொடுக்கல, ஏன் நீதிமன்றம் கோர்ட்டு அப்போ கோர்ட்டை குறைவாக போட்டு பூரா பாழாக்கி வச்சுட்டான் அரசியல்வாதி. ஒரு ஜனநாயக ஓட்டு வாங்கி நான் படைச்சேன்டா விஷயம் பண்ணி திருட்டு போங்கடான்னு 7 ஜென்மமாக நான் விட்ட கணக்கு அப்படின்ட்டார். சரியா, மன்னராட்சியில் பாழாக்கினா, ராஜராஜ சோழனில் பாழாக்கினா. ராஜராஜ சோழனில் தான் பெரிய வாக்குவாதம் அவருக்கு, கடவுள் எங்கள் ஐயாவுக்கு அவனுக்கும் வாக்குவாதம், பயங்கர வாக்குவாதம். இப்போ அந்த கணக்கை முடிக்கார். இப்போ டெல்லியில் உள்ளவனை கணக்கை முடித்தவொடனே முடிக்க ஆஸ்பத்திரிக்கு ஐயா தான் கொண்டு போவார். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் படுக்க போடுவார். ஒட்டகமாக இருக்கானா பிரதமர், அந்த ஒட்டகத்தை கொண்டு போவார். ஒட்டகம் சப்பாத்தி தின்னு கொளுத்து மப்பேறி போய் நிற்கும். அந்த கொழுப்பு அடைச்சி இவர் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்ப்பார். இப்போ எலுமிச்சம்பழம் கனியை எல்லாம் பாட்ரு உடைச்சிட்டார். எல்லாம் அரசியல்வாதி போட்ட பாலம் கீழம் எல்லாமே போயிடும். தண்ணியிலே போகும், நிலநடுக்கத்தில் போகும், எல்லாமே போகும். ஆனால் ரணவள்ளி எடுத்து தான் விடுவார்ன்ட்டார். செட்டை பண்ணுறவன் சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவனை ரணவள்ளி எடுத்து தான் நான் விடுவேன் அப்படின்ட்டார். அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டார் ஐயா சொல்லிட்டார். அதுக்குத்தான் 13 செயலரை 13 கம்பி 3/4 சத்தியம். புரிஞ்சுக்கோடா.